அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் முற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயம் எல்லாம் ஓங்குக. ஆன்மநேய உறவுகளுக்கு வந்தனம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருவருட்பா 6ஆம் திருமுறை அபயத்திறன் பாடல்கள்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆடக மணி பொற்குன்றமே என்னை ஆண்டு கொண்டு அருளிய பொருளே, விடகத் தேற்றின் விளக்கமே விளக்கின் மெய்யொலி புல்லொலி வியப்பே, வாடகச் சிறியேன் வாட்டங்கள் எல்லாம் தவிர்த்தருள் வழங்கிய மன்றி, நாடக கருணை நாதனே உன்னை நம்பினேன் கைவிடல் வினையே. இப்ப வாங்க இந்த பாடலுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். ஆடக மணி பொற்குன்றமே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அரசே. அதாவது இந்த பாருங்க, இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி ஒரு பெரிய பொற்குன்றம், பொன்னாலான ஒரு குன்று. இது நம்ம ஆணை பொன்னம்பல காட்சியில பார்த்தோம் இல்லையா, அதுலயும் இதேதான் இறைவன் சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வீடக தேற்றும் விளக்கமே விளக்கின் மெய்யொலி கொல்லொலி வியப்பே. மோட்சம்ன்றது வீடு, அந்த வீட்டை தருகின்ற விளக்காக இருப்பவர் நீங்களே, அந்த வெளிச்சத்திற்குள் இருக்கும் உண்மையான பரம ஒளியாகி நீரே, அதுக்குள்ளேயும் ஒரு ஜோதி மச்சம், அந்த வெளிச்சத்துக்கு எல்லாம் வெளிச்சமாக இருப்பவரே, அதிசயமானவரே அப்படிங்கறதுதான் விடகத்தேற்றும் விளக்கமே விளக்கின் மெய்யொலிக்கு உள்ளொலி வியப்பே அப்படிங்கிறதுக்கான பொருள். அடுத்து வாடகச் சிறியேன் வாட்டங்கள் எல்லாம் தவிர்த்தருள் வழங்கிய மன்றில் அப்படின்னா, நான் ஒரு துன்பப்படுகின்ற ஒரு சிறியவன், என்னோட எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி அருள் கொடுத்தவர் நீங்களே அப்படிங்கிறதுதான் இந்த லைனுக்கான பொருள். அடுத்து நாடக கருணை நாதனே உன்னை நம்பினேன் கைவிடல் இணையே. இந்த உலகங்கிற ஒரு நாடகத்தை நடத்துகின்ற நீங்களே எங்களை கருணையோட காப்பவர். நான் உங்களை முழுமையா நம்பியிருக்கேன், வேற யாரையும் நம்பல, என்னை கைவிட்டுறாதீங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடலுக்கான பொருள். அடுத்த பாடல். வட்டவான் சுடரே வளரொலி விளக்கே வயங்கு சிற்சோதியே அடியேன், இட்டமே இட்ட தியதுளே கலந்த இன்பமே என் பெரும் பொருளே, கட்டமே தவிர்த்திங்கு என்னை வாழ்வித்த கடவுளே கனகமன்றகத்தே, நட்டமே புரியும் பேரருள் அரசே நம்பினேன் கைவிடல் எனையே. இப்ப அந்த பாடலுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். வட்டவான் சுடரே வளரொலி விளக்கே வயங்கு சிற்சோதியே அடியேன், அதாவது எல்லா திசைகளிலும் பரவுகின்ற சூரிய ஒளி போல் பிரகாசிப்பவரே, வளர்ந்து கொண்டே இருக்கும் தெய்வீக விளக்கே, காண்பதற்கு அரிய ஜோதியாக விளங்குபவரே, நான் உன்னோட அடியேன், நான் உன்னோட அடிமை அப்படிங்கறதுதான் இந்த லைனுக்கான பொருள். அடுத்து இட்டமே இட்ட தேதுள்ளே கலந்த இன்பமே என் பெரும் பொருளே, அதாவது என் மனசுல நீ வச்ச அருள் என்ன இருக்கு இல்லையா, அதுல கலந்து உள்ளத்துல பேரின்பமா இருப்பவரே, நீயே என்னோட வாழ்க்கையோட பெரிய செல்வம், மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கறத இந்த லைனுக்கான பொருள். அடுத்து கட்டமே தவிர்த்திங்கு என்னை வாழ்வித்த கடவுளே கனகமன்றகத்தே, என்னோட வாழ்க்கையில இருந்த எல்லா துன்ப கட்டுகளையும் தடைகளையும் எல்லாத்தையும் என்னோட நீக்கி என்னை நல்வழியில நடக்க வச்ச வாழ வச்ச இறைவனே, அப்படி நல்வழியில் வாழ வைத்து தெய்வ மன்றத்தில் விளங்குகின்ற பொன்னான தெய்வ மன்றத்தில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது அந்த லைனுக்கான. அடுத்து நட்டமே புரியும் பேரருள் அரசே நம்பினேன் கைவிடல் எனையேன், அதாவது எப்பவுமே அருள் செய்கின்றவரே, பேரருள் கொண்ட அரசே, உன்னையே நம்பி இருக்கின்றேன், என்னை கைவிட்டாதீங்க அப்படிங்கறதுதான் இந்த லைனுக்கான பொருள். அடுத்த பாடல். புல்லவா மனத்தேன் இன்னினும் சமயம் புகுதவா பொய் நெறி ஒழுக்கம், சொல்லவா பிறரை துதிக்கவோ சிறியதோர் சொப்பன தாயினும் நினையேன், கல்லவா மனத்தோ உறவையும் கருதேன், கனகமா மஞ்சிலே நடிக்கும் நல்லவா எல்லாம் வல்லவா உனையே நம்பினேன் கைவிடல் இணையே. இப்ப இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னு பார்ப்போம். புல்லவா மனத்தின் எண்ணினும் சமயம் புகுதவா பொய் நெறி ஒழுக்கம், அதாவது என்னோட மனம் ரொம்ப பலவீனமானது, ஆனாலும் இந்த பொய்யான மத வழிகள்லயும் தவறான நடப்புகள்லயும் நான் போக மாட்டேன் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் லைனுக்கான பொருள். அடுத்து சொல்லவா பிறரை துதிக்கவோ சிறியதோ சொப்பன தாயினும் நினையேன், நான் எந்த நாள்லயும் எப்பொழுதும் பிறரை புகழ்ந்து பேசவும் மாட்டேன், சிறிதளவு கனவா இருந்தா கூட மனசுல கூட நினைச்சு மத்தவங்கள புகழ்ந்து நினைக்க மாட்டேன் அப்படிங்கறதுதான் இந்த லைனுக்கான பொருள். அடுத்து கல்லவா மனத்தோர் உறவையும் கருதேன், கல் போன்ற மனம் கொண்ட கடிய மனம் கொண்ட உறவுகளை கூட நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன் அப்படிங்கறதுதான். அடுத்து கனகமா மஞ்சிலே நடிக்கும் நல்லவா எல்லாம் வல்லவா உன்னையே நம்பினேன் கைவிடல் இணையே, பொன்னான தெய்வ மன்றத்தில் விளங்கும் கருணைமிகு இறைவனே, எல்லாம் செய்கின்ற வல்லவரே, உன்னையே நம்பி இருக்கின்றேன், என்னை கைவிடாதீங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடலுக்கான பொருள். அடுத்த பாடல். புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் எந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கிசைந்தேன், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே
உனையே நம்பினேன் கைவிடல் எனையே. இப்ப வாங்க இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னு பார்ப்போம். புண்படா உடம்பு புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி. அதாவது நோயும் தீங்கும் இல்லாத உடல் வேண்டும், குற்றமற்ற களங்கமற்ற மனம், பொய் இல்லாத நல்ல ஒழுக்கம், இந்த எல்லா நல்ல குணங்களும் என்னட்டு நிறைஞ்சு இருக்கணும். ஏன் கண்படாத இரவும் பகலும் நிந்தனையை கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன். அதாவது இரவும் பகலும் இடைவிடாம ஒண்ணு மட்டுமே நினைச்சிட்டு மனசுல வச்சு அதாவது மனசுல வைத்து வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இரவும் பகலும் இடைவிடாம ஒன்ன மட்டுமே நினைச்சு மனசுல வச்சு வணங்கிட்டு இருக்கேன், எப்பொழுதுமே வணங்கிட்டு இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கறதான் இந்த லைனுக்கான பொருள். அடுத்து உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன். உணவு தருபவராக இருந்தாலும் உடை தருபவராக இருந்தாலும் இந்த உலகத்துல உள்ள மனிதர்களை நான் முழுசா நம்பவும் மாட்டேன் அப்படிங்கறத இந்த லைனுக்கான பொருள். நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடல் வேணையே. உண்மையான நண்பனும் நீதான், எனக்கு எல்லா நற்குணங்கள் நிறைந்தவனும் நீதான், நான் முழுவதும் நம்பி இருக்கிறதும் உன்னை மட்டும்தான், என்னை கைவிட்டுறாத அப்படிங்கறத இந்த லைனுக்கான. அடுத்த பாடல். புண்ணிலே புகுந்த கோல் என துயரம் புகுந்தேனை கலக்கிய போதும் கண்ணிலே எனது கருத்திலே கடந்த கருத்தனே நின்றனை அல்லால் மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதித்திலேன் மதிக்கின்றார் தமையும் நன்னிலேன் வேறொன்றெண்ணிலேன் உனையே நம்பினேன் கைவிடல் வினையே. அந்த பாடலுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். புண்ணிலே புகுந்த கோலென துயரம் புகுந்தினை கலக்கிய போதும். அப்ப ஒரு இடத்துல ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணுல கூர்மையான ஒரு கம்பியை வச்சு குத்துனா அதோட துயரம் எப்படி இருக்கும், அதோட வேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனை எனக்கு நீ கொடுத்தாலும் கண்ணிலே எனது கருத்திலே கலந்த கருத்தனே நின்றனை அல்லால் என் கண்கள்லயும் என் எண்ணங்கள்லயும் கலந்திருக்கிற நீர்வனையும் உன்னை தவிர வேற யாரையுமே நான் நினைக்க மாட்டேன். மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதிக்கின்றா தமையும். இந்த உலகத்துல விண்ணுலகத்திலயும் சரி இந்த உலகத்திலயும் சரி உள்ள பிறரை கூட நான் பெரிதா என்னைக்குமே மதிச்சது கிடையாது. அம்மிலே வயங்கும் வானிலே பிறரை மதிக்கின்றா தமையும். இந்த உலகத்திலயும் சரி விண்ணுலகத்திலயும் சரி உள்ள பிறரை வேற யாரையுமே நான் மதிச்சதில்லை, பெருசா மதிச்சதில்லை, ஒன்ன மட்டும்தான். அவங்கள அந்த விண்ணுலகத்திலயும் மண்ணுலகத்திலயும் இருக்கிறவங்கள புகழ்ந்து பாடுபவர்களை கூட நான் நாடவில்லை, ஒன்ன மட்டும்தானே பெருசா மதிக்கிறேன் அப்படிங்கறதா இந்த லைனுக்கான பொருள். மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதிக்கின்றார் தமையும். அடுத்து நன்னிலேன் வேறொன்றெண்ணிலேன் உன்னையே நம்பினேன் கைவிடல் எனையே. வேற எந்த தெய்வத்தையும் நான் ஆடவில்லை, வேற எந்த தெய்வத்தையும் நான் நினைக்கவும் இல்ல, உன்னை மட்டும்தான் முழுசா நம்பி இருக்கேன், என்னை கைவிட்டுறாத அப்படிங்கறதுதான் இந்த பாடலுக்கான பொருள். அதாவது எவ்வளவு துன்பம் வந்தாலும் என் மனம் ஒன்ட்டதான் இருக்கு, உன்னை தவிர வேற யாரையுமே நான் நினைக்கல, நம்பல, என்னோட முழு நம்பிக்கையும் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அதனால என்னை கைவிட்டுறாத, என்னோட ஆழ்ந்த பக்தியும் உன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையும் உன்கிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், வேற எதையுமே நான் நாடல, என்னை கைவிட்டுறாத அப்படிங்கறதுதான் இந்த பாடலுக்கான பொருள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாடலை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம்.